Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜீன் தெரபியில மரபணு சிகிச்சை முறையில் சிவியர் கம்பைன்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி அதி தீவிர ஒருங்கிணைந்த நோய் எதிர்ப்பு குறைபாடு அதை ஜீன் தெரபி மூலமா எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறது. Gene therapy உனக்கு தெரியும், replacing the defective gene with the help of a corrective gene. தீமை விளைவிக்கக்கூடிய ஜீன்களை நீக்கிவிட்டு நன்மை பயக்கக்கூடிய ஜீனின் துணையை மாற்றி அமைத்தோம் என்றால் அதனை நம்ம ஜீன் தெரபி மரபணு சிகிச்சை என்று அழைப்பார்கள். தீமை விளைவிக்கக்கூடிய மரபணுவை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக குட் ஜீன் வைக்கிறது. அந்த ஜீன் தெரபி போறதுக்கு முன்னாடி சிவியர் கம்பைன்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி தீவிர ஒருங்கிணைந்த நோய் எதிர்ப்பு குறைபாடு எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிக்கணும். நமக்கு இட்ஸ் எக்ஸ் லிங்க்ட் ரெசசிவ் டிசார்டர். இது எக்ஸ் குரோமோசோமில் ஓங்கு ஜீன் பதிலாக ஒடுங்கு ஜீன் வருவதால் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். எக்ஸ்-லிங்க்ட் ரெசசிவ் டிசார்டர் அப்படின்னா ஒடுங்குதன்மை ஜீனினால் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். And this disease only affect males. இந்த நோயானது ஆண்களை மட்டுமே பாதிக்கும் திறனை பெற்றிருக்கும். This disease is also known as bubble boy syndrome, கண்ணாடி குமிழ் சிண்ட்ரோம் நோய் என்று இதனை அழைக்கலாம். அப்படின்னா என்ன சார்? நம்மளோட எக்ஸ் குரோமோசோம்ல டாமினன்ட் அடா அப்படின்னு ஒரு ஜீன் இருப்பா. ஓங்குதன்மை உள்ள அடா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஜீன் காணப்படும். இட் கண்ட்ரோல்ஸ் த செக்ரீஷன் ஆஃப் அடினோசைன் டிஅமினேஸ் என்சைம். அந்த ஓங்கு ஜீனானது அடினோசைன் டிஅமினேஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நொதியின் உருவாக்கத்தை கட்டுப்படுத்தும். இந்த அடினோசைன் டிஅமினேஸ் என்சைம் இருக்கு பாருங்க, அதோட ரோல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இங்க வரிசையா ஒண்ணு நான் கொடுத்திருக்கேன். இட் கண்ட்ரோல் த ரோல் ஆஃப் டி லிம்போசைட்ஸ். நம்மளுக்கே தெரியும், நம்ம உடம்புல டி லிம்போசைட்டுகள் அப்படின்னு இருக்கா. WBC எடுத்துட்டோம்னா ரத்த வெள்ளை அணுக்கள்ல ஈசனோஃபல், பேசோஃபல், நியூட்ரோஃபல், மோனோசைட், லிம்போசைட் அப்படின்னு 5 பேர் இருப்பா. அந்த லிம்போசைட்ல 2 பேர் இருக்கா. ஒருத்தருக்கு பி லிம்போசைட் பேரு, இன்னொருத்தருக்கு டி லிம்போசைட் பேரு. போன் மேரோலயே ஃபார்ம் ஆகி போன் மேரோலயே மெச்சூர் ஆனால் அதுக்கு பி லிம்போசைட். எலும்பு மஜ்ஜையில் உருவாகி எலும்பு மஜ்ஜையிலேயே முதிர்ச்சி அடைந்தால் அதற்கு பி லிம்போசைட்டுகள் என்று பெயர். Production in the bone marrow and maturity in the thymus gland is said to be T lymphocyte. எலும்பு மஜ்ஜையில் உருவாகி தைமஸ் சுரப்பிகளை முதிர்ச்சி அடைந்தால் அதற்கு டி லிம்போசைட்டுகள் என்று பெயர். T cells responsible for cell mediated immunity. T செல்கள் என்பவை செல் வழி நோய் தடை காப்பிற்கு காரணமாக இருக்கும். நம்ம உடம்புல யாரான எனிமீஸ் வந்தால், பேத்தோஜன் வந்தால், நோய் கிருமி வந்தால் அவர்களை தாக்கி அழிக்கும். It directly infect and kill the pathogen. உள்ளே நுழையக்கூடிய நோய் கிருமிகளை தாக்கி அழிக்கும் திறனை பெற்றிருக்கும். இந்த T cells, T lymphocytes ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ணணும்னா இந்த அடினோசைன் டிஅமினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் சூப்பரா ஃபார்ம் ஆகும். அந்த குரோமோசோம்ல எக்ஸ் குரோமோசோம்ல மியூட்டேஷன் நடந்த அடா அப்படின்னு சொன்னேன் பாருங்க, அடினோசைன் டிஅமினேஸ் அது டெலீட் ஆயிட்டாலோ ஆர் டிஸ்ஃபங்க்ஷன் ஆயிட்டாலோ the gene responsible for or coding for ADA enzyme, adenosine deaminase நொதி உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஜீன் நீக்கப்பட்டாலோ டெலிஷன் ஆர் டிஸ்ஃபங்க்ஷன் செயல் இழந்து விட்டாலோ adenosine deaminase ஃபார்ம் ஆகாது. அடினோசைன் டிஅமினேஸ் ஃபார்ம் ஆலேனா டி லிம்போசைட்டுகள் சரிவர வேலை செய்யாது. அப்ப குழந்தையில் பிறக்கிறப்பே தே ஆர் ப்ரோன் டு இன்ஃபெக்ஷன். அவர்களுக்கு நோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அப்ப டி லிம்போசைட்டே ஃபங்க்ஷன் பண்ணலைன்னா அந்த குழந்தை ப்ரொடெக்டிவ் என்விரான்மெண்ட்ல இருக்கணும். பிறந்த குழந்தைய தூக்கி ஒரு கண்ணாடி புட்டியில வச்சிடுவா. The kid is placed in a sterile bubble. So it is said to be bubble boy syndrome அப்படின்னு சொல்லுவோம்.
இதுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் ஜீன் தெரபி மூலமா போறோம். இதுக்கு என்ன சொல்ற ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேஷண்ட் ஃபங்க்ஷனிங் அடா யாரு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்கள்டேந்து புரிஞ்சுட்டேலாம் ஒன்னும் டி லிம்போசைட்டை எடுத்து தனியா நம்ம போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் மூலமா பண்ணலாம், எலும்பு மஜ்ஜையின் மூலமாக அவர்களுக்கு அளிக்கலாம். ஆர் ஃபங்க்ஷனிங் அடா ஜீன் இருக்கு பாருங்களே, அதை எடுத்து அவர்களின் உடலிலே நாம் செல்லின் வழியாக செலுத்தலாம். அதுதான் என்ன மெத்தட்ல நம்ம பண்ண போறோம்னா, த்ரூ திஸ் ஜீன் தெரபி மெத்தட், ஜீன் சிகிச்சை முறையின் வழியாக மரபணு சிகிச்சையின் மூலமாக நாம் செய்ய போகிறோம். அப்ப உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் ஜெனரலி என்ன சொல்லுவான்னா, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன், எலும்பு மஜ்ஜையினை செலுத்துதல், போன் மேரோவை டிரான்ஸ்பிளான்ட் பண்றது. நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷன் படிச்சிருப்போம், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைன்னு படிச்சிருப்போம். அது மாதிரி போன் மேரோவை எலும்பு மஜ்ஜையை அவங்களுக்கு எடுத்து தரலாம். அதர்வைஸ் அந்த ஜீனை அவங்களோட செல்லுல நுழைக்க போறோம். என்ன மெத்தட்லன்னு பார்ப்போம். கிளியர்? அப்ப சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி, தீவிர ஒருங்கிணைந்த நோய் எதிர்ப்பு குறைபாடு வருவதற்கு காரணம் மியூட்டேஷன், திடீர் மாற்றம். என்ன மியூட்டேஷன்? ரெசசிவ், ஒடுங்கு திடீர் மாற்றம். எப்படி சார் நடக்கிறது? அடா அப்படின்னு ஒரு ஜீன் இருப்பா, அது என்ன பண்ணும்? அடினோசைன் டியாமினேஸ்னு ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். அடினோசைன் டியாமினேஸ் என்ன பண்ணுவா? டி செல்ஸ் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்றதுக்கு காரணமா இருப்பா. அப்ப டி செல் ஒழுங்கா வேலை பார்க்கணும்னா அந்த அடினோசைன் டியாமினேஸ் இருக்கணும். மியூட்டேஷன் நடக்கிறது, அந்த அடாஜின் ரிமூவ் ஆயிடுறது, டெலிஷன் நீக்கப்படுகிறது, ஆர் டிஸ்ஃபங்க்ஷன் செயலிழந்து விடுகிறது. அப்போ அவங்கள்ட்ட டி செல் ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ணாது. அந்த குழந்தை பிறக்கிறப்ப என்ன இருக்கும் அப்படின்னா, லெஸ் இம்யூனிட்டியோட இருக்கும், நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக காணப்படும். ஸோ ஸ்டெரைல் பபிள்ல தூக்கி வச்சுடுவா, கண்ணாடி குமிழின் உள்ளே வைக்கப்படும். அதற்கு பபிள் பாய் சிண்ட்ரோம் என்று பெயர். கண்ணாடி குமிழ் குழந்தை என்று அழைக்கலாம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன? போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன், எலும்பு மச்சையினை மாற்றி அவர்களுக்கு உடலிலே செலுத்துதல். அடுத்ததுதான் இங்க பார்க்கிறோம், ஜீன் தெரபி, மரபணு சிகிச்சையில என்ன பண்ண போறா, கொஞ்சம் சமத்தை கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய மெத்தட் சொன்னேன். ஒன்னு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர் அடினோசைன் டியாமினேஸ் என்சைமை இன்ஜெக்ட் பண்ணலாம், அவர்களின் உடலின் உட்புறத்தை செலுத்தலாம். மூணாவது தான் ஜீன் தெரபி, மரபணு சிகிச்சை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, பேஷண்ட்ஸ் லிம்போசைட்ஸ் ஆர் டேக்கன். எந்த யாருக்கு இந்த சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி, அதி தீவிர ஒருங்கிணைந்த நோய் எதிர்ப்பு குறைபாடு இருக்கிறதோ அவர்களுடைய ரத்தத்திலிருந்து டி லிம்போசைட்டுகள் தனியாக பிரித்தெடுக்கப்படும், லிம்போசைட்ஸ். Then it is placed in a culture medium. அந்த லிம்போசைட்டுகள் ஒரு வளர் ஊடகத்திலே இடப்படும். ஹெல்தி ஃபங்க்ஷனல் ஜீன், அதாவது செயல்பாட்டுடன் இருக்கக்கூடிய ஜீனானது ஒருவரிடமிருந்து தனியாக பிரித்தெடுக்கப்படும். அதான் நம்ம சொல்றப்ப அடா சி டிஎன்ஏ என்று கூறுவார்கள். அதை எடுத்து அந்த லிம்போசைட் உள்ள செலுத்தும். somebody else should carry the gene. இந்த ஜீனினை யாராவது எடுத்து செல்ல வேண்டும். so we need a vector. அப்ப ஹெல்தி டோனார் டேந்து வழங்கியிடமிருந்து அந்த டிஎன்ஏவானது எடுக்கப்படும். அந்த டிஎன்ஏவை கொண்டு போய், அதுக்குதான் அடா சி டிஎன்ஏன்னு சொல்றா. சி டிஎன்ஏனா காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏன்னு சொல்லுவா. அந்த அடாசி டிஎன்ஏவை ஒருத்தரை எடுத்துட்டு போய் அந்த பேஷண்டோட, நோயாளியோட லிம்போசைட்ல நுழைக்கும். அந்த கேரியர் எடுத்து செல்பவருக்கு வெக்டார்னு பேரு, கடத்தி என்று அழைப்பார்கள். கடத்தியாக பயன்படுவது யார் என்றால் ரெட்ரோவைரசஸ். ரெட்ரோவைரசஸ் மூலமா அந்த செல்லு உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். அந்த செல்லின் உட்புறத்தை சென்று விடும். அதுக்கப்புறம் அந்த செல்லை சரி பண்ணிட்டாலும் ஜீன் தெரபி, the cell is repaired, the lymphocyte is repaired, the lymphocyteகள் சரி செய்யப்பட்டு விட்டன. அதை எடுத்து திருப்பி பேஷண்ட் உடம்புலயே குத்திடுவோம். இது ஒரு மெத்தட். இப்ப வேற மெத்தட் என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் ஜைகோட் இருக்கு பத்தி ஒன்னும், அந்த ஜைகோட்லயே கருவின் முதல் செல், ஜைகோட் இஸ் தி ஃபர்ஸ்ட் செல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜைகோட்ல இருக்கக்கூடிய அந்த செல்லிலேயே இந்த டிஎன்ஏவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த குழந்தை நோய் இல்லாமல் இருக்கும் பிறக்கிறப்ப. அதை நம்ம பார்க்கணும், எந்த ஃபேமிலியில இது ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு இருக்கு, பெடிகிரி அனலைசிஸ்னு படிப்போம், அது மூலமா கண்டுபிடிச்சுக்குவோம். ஸோ சிம்பிள் வே வியாதியை பத்தி சொன்னேன். இந்த வியாதி எதனால வருது? எக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டட் கேரக்டர்ல ஞாபகம் வச்சுக்கலாம். மியூட்டேஷன் இந்த எக்ஸ் குரோமோசோம்ல வருவதால் ஏற்படுகிறது. எது சரியா ஃபார்ம் ஆகாது? அடினோசைன் டியாமினேஸ். ட்ரீட்மெண்ட் என்ன பண்றோம்?
பேஷண்டோட லிம்போசைட் நோயாளியின் லிம்போசைட்டில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இட் இஸ் பிளேஸ்ட் இன் அ கல்ச்சர் மீடியம், ஒரு வளர் ஊடகத்தில் இடப்படுகிறது. ஒரு ஹெல்தி டோனார் நல்ல வழங்கியிடமிருந்து எதை எடுத்துக்கிறோம்? அடாசிடிஎன்ஏ அப்படிங்கிற ஜீனை எடுத்துக்கிறோம். அதை யார் மூலமா அந்த செல்லுள்ள செலுத்துறோம்? த்ரூ ரெட்ரோவைரஸஸ். ரெட்ரோவைரஸ்கள் என்னவா ஆக்ட் பண்றது? கடத்தி. ரெட்ரோவைரஸஸ் ஆக்ட் அஸ் எ வெக்டர். அப்ப அந்த செல் என்ன ஆயிடுறது? ரிப்பேர் ஆயிடுறது. செல்லுள்ள அந்த டிஎன்ஏ பேர்றது. அப்ப அந்த செல் ரிப்பேர் ஆயிடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டட் செல் லிம்போசைட் திருப்பி யார்கிட்டயே குத்திடுவோம்? பேஷண்ட்டை குத்திடுவோம். இது ஒரு மெத்தடாலஜி. இன்னொரு மெத்தடாலஜி என்ன பண்ணலாம்? அந்த ஜைகோட்டா இருக்கிறப்பயே அதில் நம்ம ஜீனை ட்ரீட் பண்றது. இதெல்லாம் தான் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.